வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, இந்த தாத்தா பாட்டியை பார்த்தாலோ அப்பா அம்மாவை பார்த்தாலோ வீட்டில் புக் எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடும் பிள்ளைங்க. இப்போ அப்படி கிடையாது. தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கிற செல்லை வாங்கிக்கிட்டு அதில் உள்ள ஷார்ட்டு, அதில் உள்ள விளையாட்டெல்லாம் பார்த்துட்ருக்கு. வீட்டுக்கு அப்பா அம்மா வந்தோன்னா அப்பா அம்மா செல்லை வாங்கிக்கிட்டு அதில் கேம் விளாட்றது, அதில் ஷார்ட்டு பார்க்குறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. புக்கை எடுத்து வச்சு படிக்கிறதே இல்லை எந்த பிள்ளைங்களும். அதனால தான் இந்த பதிவு எதுக்காகனா, இந்த குழந்தைங்க இப்போ பெரும்பாலான குழந்தைங்கள் புக்கு எடுக்கிறதே இல்லை. வீட்டில் எங்கே பார்த்தாலும் செல்லை தான் பார்த்துட்ருக்காங்களே தவிர புக்கை எடுத்து வச்சு படிக்கிறதே இல்லை. அவங்களோட படிப்புக்காக தான் இந்த பதிவு. உங்கள் குழந்தைங்க எப்போதும் படிக்கிறதே இல்லையா? படிப்பில் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குகிறாங்களா? எப்போ பார்த்தாலும் செல்லு நோண்டிக்கிட்டே இருக்குதா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 10:30 to 12 சிவன் சன்னதியில், சிவபெருமான் கோவில்லையோ அல்லது பெருமாள் கோவில்லையோ யகக்கிரீவர் சன்னதி இருக்கும். அந்த யகக்கிரீவர் சன்னதிக்கு போய் முள்ளரும்பு மாலை, அந்த யகக்கிரீவருக்கு உங்கள் குழந்தை கையால் முள்ளரும்பு மாலை போட்டு கொல்லால் ஆன பாயாசம், அந்த பாயாசத்தில் முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை போட்டு செய்யணும். மெயினாக நாட்டு சர்க்கரை போட்டு கொல்லால் ஆன பாயாசம், அதில் நல்ல நெய், பசு நெய் விட்டு அற்புதமாக இருக்கணும். வாசனையும் சுவையும். அதுக்காக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துறாங்க. நீங்கள் செய்யும்போதே அந்த உணர்வோடு செஞ்சால் அது கண்டிப்பாக அந்த உணர்வோடு செய்யும்போது அது சிறப்பாக இருக்கும். இதே அந்த குழந்தை கையால் கொண்டு போய் அந்த யகக்கிரீவர் பாதத்தில் வச்சு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை, அதாவது குழந்தை பேரை, எந்த குழந்தை படிக்கலையோ, எந்த குழந்தை செல்லு நோண்டிக்கிட்டே இருக்கோ அந்த குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை. பையன் படிக்க மாட்டேறான், அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு சங்கல்பத்தை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க பையன் பேரில். அதுபோல் பண்ணிவிட்டு கோயிலை 3 முறை வலம் வந்துட்டு அந்த பாயாசத்தை 11 பேருக்கு கொடுங்க, தானமாக கொடுங்க. அந்த பாயாசத்தை கப்பு வாங்கிட்டு போயிடுங்க. கப்பு, டீ கப்பு மாதிரி கடையில் இருக்கும், அதில் ஒரு 10 கப்போ 11 கப்போ வாங்கிட்டு போய் கையில் வச்சுங்க. ஒரு வாளியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை அர்ச்சனை பண்ணிவிட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு சாமிக்கு படசல் போட்டுட்டு அதை 11 பேருக்கு ஊற்றி அந்த குழந்தை கையால் கொடுக்க சொல்லுங்கள், ஜாதகர் கையால். கண்டிப்பாக பையன் படிப்படியாக படிக்க ஆரம்பிச்சிருவான், படிப்படியாக முன்னேற ஆரம்பிச்சிருவான் படிப்பில். ஏன் இதை இந்த மாதிரி யகக்கிரீவருக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுறோம் அப்படின்னா, யகக்கிரீவர் இருக்கார், அவர் தான் பிரம்மன்டேருந்து இருந்த 4 வேதத்தையும் அசுரர்கள் 2 பேரும் திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போனோன்னே யகக்கிரீவர் தான் குதிரை மூஞ்சோடு தான் அவனை கொல்லணும் அப்படிங்கிறது அவன் வாங்கின வரம். அதனால் பெருமாள் என்ன பண்ணுறாரு, குதிரை முகத்தோடு தோன்றி யகக்கிரீவராக போய் அவர்களை வதம் பண்ணி அந்த 4 வேதத்தையும் மீட்டு கொண்டாந்து பிரம்மன்கிட்ட கொடுக்குறாரு. அதே போல் தான் அவரை சரணாகதி அடையும் போது இந்த செல்லு, விளையாட்டு, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை அந்த ஜாதகர்கிட்டேருந்து பிடுங்கி தூர போட்டுருவார். பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் நீங்கள் யகக்கிரீவருக்கு போய் இந்த நிவேதனம் பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக பையன் படிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.